ஜெபிப்போமாக. எல்லா ஊற்றுக்கும் காரண கர்த்தராகிய பிதாவே, நேற்று இன்றும் என்று மாறாதவரே, கிருபையில் ஐஸ்வர்யம் உள்ளவரே, உம்மை துதிக்கிறோம், வாழ்த்துகின்றோம், போற்றுகின்றோம். இந்த அருமையான 4வது ஓய்வு காலை ஆராதனையை ஆசீர்வதித்தார். துவக்கு முதல் கடைசி வரை இதாமே பொறுப்பேற்றுக் கொள்ளும். அருமை ஆண்டவர் இயேசுவின் மூலம் வேண்டுகிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். நாம் அனைவரும் எழுந்தபடியாக பாமாலை பகுதியிலே 10வது பாமாலை பாடலை சேர்ந்து பாடுவோமாக. உம்மை துதிக்கிறோம் யாவுக்கும் வல்ல பிதாவே, உம்மை பணிகிறோம் சுவாமி ராஜாதி ராஜாவே. உமது மகிமைக்காக கர்த்தா ஸ்தோத்திரம் சொல்லுகிறோமே. கிறிஸ்துவே இறங்கும் சூதனே கடன் செலுத்தி லோகத்தின் பாவத்தை நீக்கிடும் தெய்வாட்டு கூட்டி எங்கள் மனு கேளும் பிதாவினது ஆசன தோளாயிரங்கும். நித்ய பிதாவின் மகிமையில் இயேசுவே நீரே பரிசுத்தாவியோடேகமாயாளுகிறீரே. ஏகமாய் நீர் ரட்சிக்கப்படுகிறீர் உன்னத கர்த்தரே. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயரால் உங்கள் அனைவரையும் நான் வாழ்த்துகின்றேன். இன்றைய நாள் கிறிஸ்தவர்களாகிய நமக்கு ஒரு மிகவும் முக்கியமான நாள். பெந்தெகோஸ்தே எனப்படுகின்ற அந்த திருநாள் பரிசுத்த ஆவியானவர் திருச்சபைக்கு அருளப்பட்ட நாளாக தரப்படுகின்றது. இன்றைய நாளுக்கு ஆதாரமாக கொடுக்கப்பட்டுள்ள வேத பகுதி பரிசுத்த யோவான் எழுதிய சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 - 11 வரை. யோவான் 16 வசனங்கள் 1 - 11 வரை. நீங்கள் இடரலையாதபடிக்கு இவைகளை உங்களுக்கு சொன்னேன். அவர்கள் உங்களை ஜெப ஆலயங்களுக்கு புறம்பாக்குவார்கள். மேலும் உங்களை கொலை செய்கிறவன் தான் தேவனுக்கு தொண்டு செய்கிறவன் என்று நினைக்கும் காலம் வரும். அவர்கள் பிதாவையும் என்னையும் அறியாதபடியால் இவைகளை உங்களுக்கு செய்வார்கள். அந்த காலம் வரும்போது நான் இவைகளை உங்களுக்கு சொன்னேன் என்று நீங்கள் நினைக்கும்படி இவைகளை உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். நான் உங்களுடனே கூட இருந்தபடியால் ஆரம்பத்திலே இவைகளை உங்களுக்கு சொல்லவில்லை. இப்பொழுது நான் என்னை அனுப்பினவரிடத்தில் போகிறேன். எங்கே போகிறீர் என்று உங்களில் ஒருவனும் என்னை கேட்கவில்லை. ஆனாலும் நான் இவைகளை உங்களுக்கு சொன்னதினால் உங்கள் இருதயம் துக்கத்தால் நிறைந்திருக்கிறது. நான் உங்களுக்கு உண்மையை சொல்லுகிறேன். நான் போகிறது உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும். நான் போகாதிருந்தால் தேற்றரவாளன் உங்களிடத்தில் வரார். நான் போவேனாகில் அவரை உங்களிடத்திற்கு அனுப்புவேன். அவர் வந்து பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் உலகத்தை கண்டித்து உணர்த்துவார். அவர்கள் என்னை விசுவாசியாதபடியால் பாவத்தை குறித்தும் நீங்கள் என்னை காணாதபடிக்கு நான் என் பிதாவிடத்துக்கு போகிறபடியாலே நீதியை குறித்தும் இந்த உலகத்தின் அதிபதி
நியாயம் தீர்க்கப்பட்டதினாலே நியாயத்தை குறித்தும் கண்டித்து உணர்த்துவார் என்பதாம். ஆண்டவருடைய திரு வார்த்தைகளுக்காக அவருக்கே என்றென்றும் மகிமை உண்டாவதாக. ஆமென். ஜெபம் செய்வோம். எல்லாம் வல்ல ஆண்டவரே, அன்பின் தகப்பனே, இந்த அருமையான காலை வேளைக்காக உண்மை நன்றியோடு துதிக்கிறோம். கர்த்தாவே, இந்த ஓய்வு நாள் காலையிலும் உண்மை நோக்கி பார்க்கவும் உம்முடைய திரு வார்த்தைகளை தியானிக்கவும் தந்த கிருபைக்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். கர்த்தாவே, இந்த நாளை ஆசீர்வாதமாய் தாரும். அதே போல் இந்த வார்த்தைகளை நீர் நமக்கு ஆசீர்வாதமாய் தாரும். உம்முடைய கிருபை மென்மேலும் தங்கி என்ன நோக்கத்துக்காக ஆவியானவர் நமக்கு அருளப்பட்டாரோ அந்த நோக்கத்தை உணர்ந்து கொண்டு உமக்காக வாழ உதவி செய்யும்படி நடத்துகிறது. நீரே துணையாக இருந்து உம்முடைய வார்த்தைகளை வெளிப்படுத்துகிறது. எப்பொழுதும் உம் வாயின் வார்த்தைகளும் எம் எல்லோருடைய உள்ளத்தின் சிந்தனைகளும் உம்முடைய திருச்சமூகத்துக்கு முன்பாக உண்மையும் நேர்மையுமாக அமைய அனுக்கிறீர்கள். உம்முடைய தூய திருப்பாதத்தில் கெஞ்சுகிறோம் நல்ல தந்தையே. ஆமென். ஆமென். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, பெந்தைக்கோஸ்தே எனப்படுகின்ற இந்த முக்கியமான நாளிலே ஆவியானவரின் செயல்பாடுகளை குறித்து தியானிப்பதற்காக நாம் அழைக்கப்பட்டிருக்கின்றோம். இன்றைய நாளுக்காக நமக்கு கொடுக்கப்பட்டுள்ள தலைப்பு, வாரும் தூய ஆவியானவரே எம்மை புதுப்பியும், கம் ஹோலி ஸ்பிரிட் ரினியூ அஸ் என்கின்ற தலைப்பிலே நாம் தியானிக்க அழைக்கப்பட்டிருக்கின்றோம். நாம் பார்க்கின்றோம் ஆவியானவரின் செயல்பாடுகளை குறித்து இன்று அநேக போதனைகள் கொடுக்கப்படுகின்றன. பலவிதமான போதனைகள், குறிப்பாக ஆவியானவர் கொடுக்கின்ற வரங்களை குறித்தும் அவற்றிற்கு முக்கியத்துவத்தை கொடுத்தும் பலவிதமான போதனைகள் கொடுக்கப்படுகின்றன. இதனாலே என்ன நடக்கிறது என்று பார்த்தால், சபைகளுக்கிடையே குழப்பம், இக்குழப்பங்களிலிருந்து விடுபட்டு தெளிவான நிலையை பெற நாம் ஒவ்வொருவரும் அழைக்கப்பட்டிருக்கின்றோம். ஒவ்வொருவரும் தந்தன் போக்கிலே பல கொள்கைகளை உருவாக்கி அங்கே குழப்பங்களை விளைவித்துக் கொண்டிருக்கிற சூழ்நிலையை நாம் காண்கின்றோம். எனவே நமது சிந்தனைகளை முதலிலே இந்த பெந்தைக்கோஸ்தே எனப்படுகின்ற நாளின் நிகழ்வுகளுக்கூடாக திருப்புவதற்கு நாம் அழைக்கப்படுகின்றோம். அப்போஸ்தலர் நடபடிகள் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து நாம் பார்த்தால், பெந்தைக்கோஸ்தே எனப்படும் நாள் என்பதை குறித்து அங்கே குறிப்பிடப்படுகிறது. இந்த பெந்தைக்கோஸ்தே நாள் என்பது என்ன என்று பார்த்தால், முதலாவது அதில் கொடுக்கப்பட்டுள்ள விளக்கம் கிரேக்க பாஷையிலே பென்டா என்பது 50வது நாள் என்கின்ற விளக்கம் அங்கே கொடுக்கப்படுகின்றது. 50வது நாள். இந்த நாளை குறித்த விளக்கங்களை நாம் பார்க்க போனோமானால், அங்கே யாத்ராகமம் 23ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்திலே கொடுக்கப்படுகிறது. முதற் பலன்களை சேர்க்கின்ற பண்டிகை, முதற் பலன்களை சேர்க்கின்ற பண்டிகை, சேர்ப்பின் பண்டிகை என்று குறிப்பிடப்படுகிறது. யாத்ராகமம் 34ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்திலே அங்கே குறிப்பிடப்படுகிறது. முதல் பலன்களை செலுத்துகின்ற பண்டிகை, பலன்களை செலுத்துகின்ற பண்டிகை.
they are giving offering of first fruits என்று சொல்லப்படுகிறது. அதோடு கூட 7 வாரங்களின் பண்டிகை என்றும் அங்கே குறிப்பிடப்படுகிறது. 7 வாரங்களின் பண்டிகை என்றும் குறிப்பிடப்படுகிறது. பஸ்கா பண்டிகையிலிருந்து வருகின்ற 50வது நாள். பஸ்கா என்றால் நமக்கு எல்லோருக்கும் தெரியும். ஆண்டவர் எகிப்தின் தலையீட்டுகளை அழித்து இஸ்ரவேல் மக்களை எகிப்திலிருந்து புறப்படப்பட்டிருந்த நாள். அந்த நாளிலிருந்து வருகின்ற 50வது நாள். இன்னும் புதிய ஏற்பாட்டுக்கு வரும்போது நாம் பார்த்தால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த பின் வருகின்ற 50வது நாள். ஆண்டவர் உயிர்த்தெழுந்த 50வது நாள். யூதரின் பண்டிகையாகிய இந்த நாள் பிற்காலத்திலே கிறிஸ்தவர்களின் பண்டிகையாக மாற்றம் பெறுவதை நாம் பார்க்கின்றோம். பெந்தைக்கோஸ்தே நாள்தான் திருச்சபையின் பிறந்த நாள் அல்லது ஆரம்ப நாள் என்று சொல்லுவார்கள். திருச்சபை வேத வல்லுநர்கள் சொல்லுவார்கள். ஆகவே இந்த நாளிலே நாம் எல்லோரும் சந்தோஷமாக சொல்ல வேண்டிய விஷயம் ஹாப்பி பர்த்டே சர்ச், ஹாப்பி பர்த்டே சர்ச். திருச்சபையின் பிறந்த நாள் வாழ்த்துக்கள் கூறிக்கொள்ள நாம் அழைக்கப்படுகின்றோம். அடுத்ததாக நாம் பார்க்கின்றோம் ஆண்டவரின் பாடுகள் மரணத்தின் பின்பதாக பயந்து ஒடுங்கி போய் இருந்த சீஷர்கள் பலப்படுத்தப்பட்டு ஆண்டவரை குறித்து சாட்சிகளை வெளிப்படுத்தின பகிரங்கமாக வெளிப்படுத்திய நாளாக இந்த பெந்தைக்கோஸ்தே நாள் தரப்படுகின்றது. ஊழியத்திலே நாம் பார்த்தால் பெந்தைக்கோஸ்தே நாளின் பின்னணியிலே ஆண்டவருடைய வாக்குத்தத்தத்தை நாம் பார்த்தால் அப்போஸ்தலர் நடபடிகள் 1ஆம் அதிகாரம் 5வது வசனம் மற்றது 8வது வசனத்தை நாம் பார்த்தால் அங்கே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீஷர்களுக்கு சொல்கிறார், வேளை வரும் வரை காத்திருங்கள், வேளை வரும் வரை எருசலேமிலே தரித்திருங்கள், பெலனடைந்து சாட்சிகளாக இருப்பீர்கள். நீங்கள் பெலனடைந்து சாட்சிகளாக இருப்பீர்கள். இந்த 2 காரியங்களும் இந்த 50வது நாள் எனப்படுகின்ற பெந்தகோஸ்தே நாளிலே நிறைவேறுவதை நாம் பார்க்கின்றோம். ஏனென்று சொன்னால் சீஷர்களின் மரணங்களை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு வந்த அந்த சிலுவைப்பாடான மரணமே நமக்கும் வருமா? இந்த ரோம ஆட்சியாளர்கள் யூதர்களின் கைக்கூலிகளாக செயல்பட்டு தங்களை ஒடுக்குகிறார்களே, பயங்கரமான சூழலில் நாம் வாழ்கின்றோமே, நாம் எப்படி ஆண்டவரை கொண்டு செல்வது? ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்து விட்டார் என்று சொல்லுகிறார்கள். ஆனாலும் கூட பலர் அந்த காட்சியை கண்டிருக்கிறார்கள். இருந்தும் கூட கொஞ்சம் விசுவாசம் குறைவான இல்லை. இவர்கள் இப்படியே இருந்துவிடக்கூடாது. ஏன்னு சொன்னால் அவர்கள் உலகமெங்கும் போய் சுவிசேஷத்தை பிரசங்கிக்க வேண்டும், ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பிரசங்கிக்க வேண்டும். ஆகவே இந்த பயந்த சீஷர்கள் தைரியம் பெற வேண்டும், திடப்படுத்தல் பெற வேண்டும். அதற்காகத்தான் இங்கே நாம் பார்க்கின்றோம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பிதாவை வேண்டிக் கொண்டிருக்கிறாங்க. அவர்களுக்கு பலம் வாய்ந்த பரிசுத்த ஆவியானவர் அருளப்படுவதை நாம் பார்க்கின்றோம். அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலே கூறப்பட்டதைப் போல பூமியின் கடைசி பரியந்தமும் போய் எனக்கு சாட்சிகளாக இருப்பீர்கள் என்கிற அந்த வாக்கு தத்தம் நிறைவேற வேண்டும். அந்த வாக்கு தத்தம் நிறைவேற வேண்டுமானால், அந்த கட்டளை நிறைவேண்டுமானால் இந்த பயந்த சீஷர்களுக்கு ஒரு உன்னதமான பெலன் வேணும். உன்னதத்திலிருந்து வருகின்ற பெலன் வேண்டும். அந்த பெலன் இந்த பெந்தைக்கோஸ்தே நாள் எனப்படுகின்ற இந்த 50வது நாளிலே கொடுக்கப்படுவதை நாம் பார்க்கின்றோம். அந்த உன்னதத்திலிருந்து வருகின்ற பெலன், அதன் மூலமாக அவர்கள் பெலப்பட்டதை அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 1வது வசனத்திலே நாம் பார்க்கின்றோம். அவர்கள் அங்கே கூடியிருந்த போது பலத்த காற்று, இடி முழக்கம், அக்கினிமயமான நாவுகள், வல்லமை இறங்கி அவர்களை நிரப்புகின்றது. மிகவும் அற்புதமான ஒரு காட்சி நாம் பார்க்கின்றோம். ஏன்? ஊழியத்திற்கு மிகவும் அவசியமான அவர்கள் திடப்படுத்தல் பெற வேண்டும் என்பதற்கு அடையாளமாக இவைகள் கொடுக்கப்படுகிறது. பலத்த காற்று, வல்லமை, இடி முழக்கம், பயங்கரமான ஒலி, அக்கினிமயமான நாவுகள், இவற்றின் மூலமாக அவர்கள் திடப்படுத்தப்படுகிறார்கள். அது மாத்திரமல்லாமல் அவர்கள் ஆண்டவருடைய கட்டளையின்படி உலகம் எங்கும் போய் உலகத்தின் கடைசி பரியந்தம் சென்று அங்கே ஆண்டவரை பிரசங்கிக்க வேண்டும். அதற்காக என்ன கொடுக்கப்படுது? அந்த நாவு வரம், அந்நிய பாஷை வரம் என்கின்ற நாவு வரம் அங்கே கொடுக்கப்படுவதை நாம் பார்க்கின்றோம். மத்தேயு 28ஆம் அதிகாரம் 19-20 சொல்லப்பட்டது போல அவர்கள் புறப்பட்டு செல்ல வேண்டும், ஆண்டவரை பற்றி சொல்ல வேண்டும். அதற்காக எல்லா பாஷையும் அவர்கள் தெரிந்திருக்க வேண்டும்.
அதனால்தான் அந்த நாவு வரம் கொடுக்கப்படுவதை நாம் பார்க்கின்றோம். அன்றைய நாளிலே அந்நிய பாஷை வரம் கொடுக்கப்படுகின்றது. அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 5ஆம் 6ஆம் மற்றும் 11வது வசனங்களை பார்த்தால், கோழைகளாக அறைக்குள்ளே பூட்டிக் கொண்டு உட்கார்ந்திருந்த சீஷர்கள் இந்த உன்னத பலத்தினாலே தரிப்பிக்கப்பட்ட போது அவர்கள் எல்லோரும் அங்கு கூடியிருந்த எல்லோருக்கும் விளங்கக்கூடியதாக, புரிந்து கொள்ளக்கூடியதாக அவரவர் ஜென்ம பாஷைகளிலே பேசினார்கள் என்று நாம் பார்க்கின்றோம். இது ஒரு முக்கியமான ஒரு சம்பவமாக அது இருக்கின்றது. அங்கே கூடியிருந்த பார்த்தரும் பலமிக்கிறோம் எல்லோரும் சொல்கிறார்கள், இவர்கள் என்ன நம்முடைய ஜென்ம பாஷைகளில் பேசுகிறார்களே என்று அங்கே சொல்லுவதை, சாட்சியாக சொல்லுவதை நாம் பார்க்கின்றோம். கோடைகளாக இருந்த சீஷர்கள் தைரியமாக எழுந்து நின்று ஆண்டவரை பிரசங்கிப்பதை நாம் காணக்கூடியதாக இருக்கின்றது. புதிய பெலர், யாராலும் அசைக்க முடியாத பெலர், அது கர்த்தரால் மாத்திரமே கொடுக்கப்பட்ட பெலர், ஆவியானவரின் பெலர். தளர்ந்து கலங்கி போயிருந்த சீஷர்களுக்கு ஊழியம் செய்வதற்காக கொடுக்கப்பட்ட பெலர், உன்னத பெலர். நீங்கள் புறப்பட்டு சென்று பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சியாக இருப்பீர்கள் என்பதை நிரூபிப்பதற்காக கொடுக்கப்பட்ட பெலன் என்பதை அவர்கள் கண்டு கொண்டார்கள், உணர்ந்து கொண்டார்கள், பயன்படுத்தினார்கள் என்று நாம் பார்க்கின்றோம். பிரியமானவர்களே, இன்றைய நாளிலும் நாம் நம்மை சுற்றி நடக்கின்ற நிகழ்வுகளை பார்த்தால், இன்றைக்கு நமக்கும் இந்த பெலன் தரப்பட்டிருக்கின்றது. இன்றைக்கும் இந்த பெலன் நமக்கு தரப்பட்டிருக்கின்றது. ஆனால் இந்த பெலனை பயன்படுத்திக் கொள்வதிலே நாம் எத்தனை பேர் முன்னிற்கின்றோம்? ஆண்டவருடைய பெலன் நமக்குள்ளே இருக்கின்றது. ஆவியானவர் மூலமாக அது புதுப்பிக்கப்பட்டு கொண்டு நாம் உன்னத பெலனாலே தரிப்பிக்கப்பட்டு கொண்டிருக்கின்றோம். ஆனால் நம்முடைய நடவடிக்கைகள் என்ன? நம்முடைய நடவடிக்கைகள் எல்லாம் பூட்டிய அறைக்குள்ளே அங்கே பயன்படுத்தப்படுகின்ற வரங்களாகவே அவை இருப்பதை பார்க்கின்றோம். ஆவியின் கனிகளாக அமையாமல் ஆவியின் வரங்களை மாத்திரமே தொங்கி பிடித்து கொண்டு அவற்றை ஒரு 4 சுவர்களுக்குள்ளே முடக்கிவிட முக்கியப்படுத்துகின்றோம். அன்றைக்கு ஆண்டவர் அவர்களுக்கு பரிசுத்த ஆவியானவரை அருளும் போது கொடுக்கப்பட்டுள்ள வாக்குத்தத்தம் என்ன? நீங்கள் புறப்பட்டு சென்று சகல ஜீவன்களுக்கும் சுவிசேஷத்தை அறிவியுங்கள். சகல மக்களுக்கும், எந்த விதமான மொழி இன பேதங்கள் இல்லாமல் எல்லோருக்கும் அறிவியுங்கள். அதற்காகவே இந்த பெலன் கொடுக்கப்படுகிறது. ஆனால் இன்றைக்கு இந்த அந்நிய பாஷை என்கின்ற இந்த வரம் 4 சுவர்களுக்குள்ளே, அதுவும் சுவிட்ச் போட்டால் லைட் எரிவது போல உடனே தொடங்கி உடனே நிறுத்தப்படுவதை நாம் பார்க்கின்றோம். தப்பாக நாம் புரிந்து கொண்டு பல நிகழ்வுகளுக்கு நாம் செவி கொடுத்து கொண்டு இருக்கின்றோம். பிரியமானவர்களே, இதைவிட முக்கியமாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தூய ஆவியானவரை பற்றி சொல்லுவது என்ன? தூய ஆவியானவரை பற்றி சொல்லும்போது இன்றைக்கு அநேகர் சொல்லிக் கொடுக்கிறார்கள், அது அந்நிய பாஷை வேண்டும், அவர் வந்தால் அந்நிய பாஷையை பேசுவோம். உண்மை, பரிசுத்த ஆவியானவர் வரும்போது அந்நிய பாஷை வரம் நமக்கு கொடுக்கப்படுகின்றது. அந்த பரிசுத்த ஆவியானவரின் வல்லமையினாலே பல பாஷைகளை பேசுகின்ற வரம் நமக்கு தரப்படுகின்றது. ஆனால் இது மாத்திரம் போதுமா? அல்லது சுகப்படுத்துகிற வரங்கள் மாத்திரம் போதுமா? இல்லை. இதற்கு மேலாக ஆண்டவர் சொல்லிய சில காரியங்களை உங்களுக்கு முன்பாக வைக்க நான் விரும்புகின்றேன். ஆவியானவரை குறித்து ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்லும்போது அவர் ஒரு அழகான பெயரை குறிப்பிடுவதை நாம் காணக்கூடியதாக இருக்கின்றது. அந்த பெயர் என்னவென்று சொன்னால், யோவான் 14ஆம் அதிகாரம் 16வது வசனத்திலே அங்கே சொல்லப்படுகிறது, நான் பிதாவை வேண்டிக் கொள்ளுவேன், அப்பொழுது என்றென்றைக்கும் உங்களுடனே இருக்கும்படி சத்திய ஆவியாகிய வேறொரு தேற்றரவாளனை அவர் உங்களுக்கு தந்தருடுவார். வேறொரு தேற்றரவாளனை உங்களுக்கு தந்தருடுவார் என்று சொல்லப்படுகிறது. பல ஆங்கில மொழிபெயர்ப்பிலே இந்த தமிழிலே சொல்லப்பட்ட இந்த தேற்றரவாளன் என்கின்ற இந்த பதம் சொல் குறிப்பிடப்படுகிறது. காம்ஃபர்டர் என்று சொல்லப்படுகிறது, பாராக்ளிட் என்று சொல்லப்படுகிறது, ஹெல்பர் என்று சொல்லப்படுகிறது, அட்வொகேட் என்று சொல்லப்படுகிறது. அதாவது நம்மை தேற்றி வழிநடத்துபவர், நமக்காக வேண்டுதல் செய்பவர், வாதாடுபவர், நமக்கு உதவி செய்பவர் என்கின்ற தலைப்புகளிலே, அந்த அர்த்தங்களிலே இவை தரப்படுவதை நாம் பார்க்கின்றோம். தமிழிலே தேற்றரவாளன் என்று சொல்லி அதை தேற்றி வழிநடத்துபவர் என்று ஆண்டவர் சொல்லுகின்றார். ஆகவே இன்றைய நாளிலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்லிய பிரகாரமாக
பரிசுத்த ஆவியானவருக்கு கொடுக்கப்பட்டுள்ள பதங்களை அவர் எவ்வாறு நம் மத்தியிலே செயல்படுவார் என்பதை நாம் ஆராய முற்படுகின்றோம். முதலாவதாக நாம் பார்த்தால் ஆவியானவர் ஏன் கொடுக்கப்பட்டார் என்பதற்கு சாட்சி அந்த சீஷர்கள். பயந்து ஒடுங்கி போயிருந்த சீஷர்கள் ஒருமனப்பட்டவர்களாக எழுந்து ஆண்டவருடைய சுவிசேஷத்தை சொல்ல வேண்டும். இரண்டாவது காரியம் என்னவென்று சொன்னால், அவர் நமக்குள்ளே செயல்படுகின்ற செயல்பாடுகள். அந்த ஆவியானவர் கொடுக்கப்பட்டுள்ள அந்த நிகழ்வு ஒரு மேடை டிராமா போல இல்லாமல், இன்றைய காலகட்டத்திலே பல பிரசங்கிகள் கொடுக்கின்ற அந்த நிகழ்வுகளை போல இல்லாமல், அவர் எவ்வாறு செயல்படுகிறார் நம்முடைய வாழ்க்கையிலே என்பதை குறித்து தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்லுவதை நாம் பார்க்கின்றோம். யோவான் 14ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்திலே அவர் சொல்லும்போது நாம் பார்க்கின்றோம், நான் பிதாவை வேண்டிக் கொள்ளுவேன், அப்பொழுது என்றென்றைக்கும் உங்களுடனே இருக்கும்படிக்கு சத்திய ஆவியாகிய வேறொரு தேற்றரவாளனை அவர் உங்களுக்கு தந்தருளுவார் என்று சொல்லுங்கள். உங்களோடு எப்பொழுதுமே கூட இருப்பவர், உங்களை விட்டு விலகி செல்பவர் அல்ல, அல்லது உங்களை கூப்பிட்ட உடனே ஓடி வந்து கொஞ்ச நேரத்துக்கு கூட உடனே மறைந்து போவர் அல்ல, எப்போது நடக்கின்ற காரியங்கள் மாதிரி. அப்படியே இல்லை, என்றென்றைக்கும் உங்களுடன் கூட இருந்து வழிநடத்துகின்ற தேற்றரவாளர். அடுத்ததாக 14ஆம் அதிகாரம் 26ஆவது வசனத்திலே அங்கே சொல்லப்படுகிறது. யோவான் 14:26, நான் உங்களுடனே தங்கியிருக்கையில் இவைகளை உங்களுக்கு சொன்னேன். 26ஆம் வசனம், என் நாமத்தினாலே பிதா அனுப்ப போகிற பரிசுத்த ஆவியாகிய தேற்றரவாளனே எல்லாவற்றையும் உங்களுக்கு போதித்து நான் உங்களுக்கு சொன்ன எல்லாவற்றையும் உங்களுக்கு நினைப்பூட்டுவார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் சிலுவை மரணத்துக்கு பின்பதாக உயிர்த்தெழுதலை நம்ப மறுத்து அவரை நேரிலே கண்டும் அதை நம்புவதா இல்லையா என்று குழம்பிக் கொண்டிருந்த சீஷர்களுக்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன்னுடைய சிலுவை பாடுகளையும் மரணத்தையும் உயிர்த்தெழுதலையும் பல தடவைகளிலே சொல்லியிருந்தார். அவர்கள் மறந்து போயிருந்தார்கள். இங்கே என்ன சொல்லப்படுகிறது? தேற்றரவாளனாகிய பரிசுத்த ஆவியானவர் எல்லாவற்றையும், நான் உங்களுக்கு போதித்த எல்லாவற்றையும், உங்களுக்கு சொன்ன எல்லாவற்றையும் உங்களுக்கு நினைப்பூட்டுவார் என்று அங்கே சொல்லப்படுகிறது. எல்லாவற்றையும் ஞாபகப்படுத்துவார். நீங்கள் தளர்ந்து போக வேண்டாம், சோர்ந்து போக வேண்டாம், எல்லாவற்றையும் உங்களுக்கு நினைப்பூட்டி வழிநடத்துவார். எவைகளை நினைப்பூட்டுவார்? யோவான் 14ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்திலே சொல்லப்படுகிற அந்த காரியம் யோவான் 16ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலிருந்து அங்கே சொல்லப்படுகிறது. யோவான் 16:8 சொல்லப்படுகிறது. அவர் வந்து பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் உலகத்தை கண்டித்து உணர்த்துவார் என்று சொல்லப்படுகிறது. இன்றைக்கு உலகம் ஒட்டு மொத்தமாக, குறிப்பாக கிறிஸ்தவ மக்கள் ஒட்டு மொத்தமாக மறந்து போன ஒரு காரியம் இதுதான். பாவத்தை குறித்து கண்டித்து உணர்த்துவார். இன்றைக்கு பாவம் என்றால் என்ன, அதிலிருந்து நாம் விலகி செல்ல வேண்டும் என்கின்ற காரியத்தை குறித்து அநேக கிறிஸ்தவர்கள் மறந்து போய் பாவத்தின் வழியிலேயே போய்கொண்டிருப்பதை பார்க்கின்றோம். இதன் விளைவாக அநேக கஷ்டங்கள், துன்பங்கள் வருவதை நாம் பார்க்கின்றோம். பாவத்தை குறித்து கண்டித்து உணர்த்துவார். அடுத்தது நீதியை குறித்து. நீதி என்பது என்ன? வேதம் சொல்லுகிறது பரிசுத்தமான வாழ்க்கை. பரிசுத்தமான வாழ்க்கை, கடவுளுக்கு நிகரான பரிசுத்தமான வாழ்க்கை. இன்றைய கிறிஸ்தவர்களிடத்திலே இந்த பரிசுத்தம் என்பது மறைந்து போயிருப்பதை பார்க்கின்றோம். உலக மக்களை விட்டு விடுவோம், உலகத்தில் வாழ்கின்ற மக்களை. கிறிஸ்தவ மக்களுடைய நிலைமை என்ன? அவருடைய வாழ்க்கை எந்த விதமாக இருக்கிறது? கடவுளுக்கு முன்பாக தன்னை நிறுத்தி அவருக்கு முன்பாக அவருடைய சாயலாக படைக்கப்பட்ட மனிதனாக என்று வாழ்ந்து கொண்டிருக்கின்றானா என்பதை நிலைக்கு தவறிவிட்ட ஒரு வாழ்க்கையாக இருப்பதை நாம் பார்க்கின்றோம். நீதி, அதை கண்டித்து உணர்த்துவார். பரிசுத்தமான வாழ்க்கை, நீங்கள் வாழும் என்பதை குறித்து கண்டித்து உணர்த்துவார். மூன்றாவது காரியம், நியாய தீர்ப்பை குறித்து கண்டித்து உணர்த்துவார். இன்றைக்கு இந்த நியாய தீர்ப்பை குறித்து ஒட்டு மொத்தமாக எல்லோருமே மறந்துவிட்ட ஒரு நிலை. இன்றைக்கு நியாய தீர்ப்பை குறித்து பேச போனோமானால், பிரசங்கம் பண்ண போனோமானால் அதை செவி கொடுப்பதற்கு யாருமே இல்லை. எல்லோரும் ஆசீர்வாதம், 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 ஆண்டவர் நல்லது செய்வார் என்பதை குறித்து சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். ஆம், அது தேவைதான். அதே வேளையில் ஒன்றை மறந்துவிடக்கூடாது. நாம் செய்கின்ற ஒவ்வொரு காரியத்திற்கும் பின்னாடி ஒரு பலன் இருக்கு. கர்த்தர் நியாய தீர்ப்பு நாளிலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை அனுப்புவார்.
அவர் உலகத்தை நியாயந்தீர்ப்பவராக வருவார் என்று அங்கே வேதத்திலே தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. நியாய தீர்ப்பை குறித்து. நியாய தீர்ப்பு என்பது நமக்கு முன்பாக எப்பொழுதும் இருக்கிறது, மறந்துவிடக்கூடாது. இந்த நியாய தீர்ப்பை குறித்து கண்டித்து உணர்த்துவார் என்பதை நாம் பார்க்கின்றோம். பிரியமானவர்களே, இவ்வளவு அருமையாக ஆண்டவர் பரிசுத்த ஆவியானவரின் செயல்பாடுகளை கூறி அவர்களுக்கு விளங்கப்படுத்தியிருக்க, இன்றைய கிறிஸ்தவ உலகம், கிறிஸ்தவ மக்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள்? வெளிப்படையான அடையாளங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். உள்ளான மாற்றத்தை விட வெளிப்படையான அடையாளங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து கொண்டிருப்பதால், அதாவது அந்நிய பாஷை வரம், சுகமளிக்கும் வரம் போன்ற வெளிப்படையான காரியங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்திருப்பதால் இன்றைய கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது ஒரு மங்கிப்போன ஒளியைப் போல மாறிப்போவதை நாம் காணக்கூடியதாக இருக்கின்றது. சாட்சி இல்லாமல் போவதை நாம் காணக்கூடியதாக இருக்கின்றது. நாம் நிச்சயமாக உணர்ந்து கொள்ள வேண்டும். வெளிப்படையான அடையாளங்களை விட உள்ளான மாற்றங்களே நமக்கு தேவை. உள்ளான மாற்றங்கள் எப்பொழுது வரும்? ஆவியானவரை நாம் முற்று முழுதாக ஏற்றுக்கொண்டு ஆண்டவர் இயேசு கிறிஸ்துடைய வார்த்தையை விசுவாசித்து அவரை நம்மில் செயல்பட அனுமதிக்கும் போது. என்னபடியான செயல்பாடுகள்? அவர் கண்டித்து உணர்த்துகின்ற பாவத்தை, அவர் கண்டித்து உணர்த்துகின்ற நீதியை, அவர் கண்டித்து உணர்த்துகின்ற நியாய தீர்ப்பை நாம் நம்முடைய கண்களுக்கு முன்பாக கொண்டு வந்து நாம் நம்முடைய வாழ்க்கையிலே அவற்றை கடைபிடித்து நடக்கும்போது, மற்ற மக்களையும் அந்த வழிக்குள்ளே கொண்டு வரும்போது நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கை பிரகாசமான ஒளியாக, ஆண்டவருக்கு சாட்சியாக மாறும் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. இன்றைக்கு ஆவியானவர் நமக்கு தரப்பட்டிருக்கிறார் என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கை புதுப்பிக்கப்பட வேண்டும் என்பதற்காக தவிர வேறொன்றும் அல்ல. மேடை நாடகங்கள் போல நம்மை நடிகர்களாக காட்டிக்கொள்ள வேண்டும் என்பதற்காக அல்ல. நம்முடைய வாழ்க்கை புதுப்பிக்கப்பட வேண்டும். பாவத்தை குறித்து நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். இது பாவம், அதிலிருந்து விலகி செல்ல நாம் எத்தனிக்க வேண்டும். நீதி, கர்த்தருக்கு பிரியமான பரிசுத்தமான வாழ்க்கை, அதை வாழ நாம் கண்டிக்க வேண்டும். அதே போல வரப்போன்ற காலத்திலே நியாய தீர்ப்பு, அதை மனதிலே வைத்து மற்ற மக்களையும் ஆண்டவருடைய நியாய தீர்ப்புக்குள்ளாக விழுந்து விடாத படிக்கு அவர்களை மனம் திரும்ப அழைக்க வேண்டும். இதற்காகவே நமக்கு ஆவியானவர் தரப்பட்டிருக்கின்றார், நமக்கு வரங்கள் தரப்பட்டிருக்கின்றது. எல்லா இடங்களுக்கும் சென்று எல்லா மக்களையும் சந்தித்து அங்கே அவர்களை ஆண்டவருடைய மக்களாக மாற்றும்படியாக தரப்பட்டிருக்கின்றது. ஆவியானவர் தரப்பட்டிருக்கின்றார். இதை நாம் மறந்துவிடக்கூடாது. ஆகவே இன்றைய நாட்களிலே நமக்கு முன்பாக மிகவும் பயங்கரமான சூழ்நிலை இருக்கிறது. எத்தனையோ மக்கள் ஆண்டவரை அறியாமல் மரித்து போகின்றார்கள். கொடுமையான வியாதி நிலவுகின்றது. இந்த சூழலின் மத்தியிலே நான் எப்படி சென்று ஆண்டவரை அறிவிப்பேன் என்று பயந்து ஒடுங்கி போய் இருக்கின்ற ஒவ்வொரு கிறிஸ்தவர்களுக்கும் கொடுக்கப்படுகின்ற உன்னதமான வல்லமை இதுதான். உன்னதத்திலிருந்து கொடுக்கப்படுகிற வல்லமை இதுதான். ஆண்டவர் வருகின்றார், அவர் ஆவியானவரை அருளுகின்றார், அவர் நம்மை புதுப்பிப்பதற்காக அவர் நமக்கு தரப்பட்டிருக்கின்றார். இன்றைக்கு எத்தனையோ கம்யூனிகேஷன் வழிகள் இருக்கின்றது. அத்தனை வழிகளையும் பயன்படுத்தி நாம் ஆண்டவரை அறிவிக்க அழைக்கப்படுகின்றோம். மேடையில் தான் நாம் நின்று பொது எல்லா மக்களுக்கும் ஆண்டவரை அறிவிக்க வேண்டும் என்பதற்காக அல்ல. நாம் கிடைக்கின்ற ஒவ்வொரு தருணத்திலும் ஆண்டவரை, அவருடைய செய்தியை எல்லா மக்களுக்கும் கொண்டு செல்ல அழைக்கப்பட்டிருக்கின்றோம். பயந்து ஒடுங்கி போயிருந்த மக்கள் உன்னதத்திலிருந்து வழங்கப்பட்ட ஆவியானவரின் பலத்தினாலே தரிப்பிக்கப்பட்டார்கள். இன்று நானும் நீங்களும் ஆவியானவரை பெற்றிருக்கின்றோம். அதற்கு நம்முடைய வாழ்க்கை சாட்சி. அந்த சாட்சியை மெய்ப்பிப்பதற்காக நாம் எல்லா மக்களையும் சந்திக்க நம்மை தயார்படுத்திக் கொள்ள வேண்டும். உன்னதத்திலிருந்து வருகின்ற பலன், உன்னதத்தினாலே கொடுக்கப்பட்டுள்ள பலன் எப்பொழுதும் நம்முடன் கூட இருந்து வழி நடத்தும். அதை நாம் மறந்துவிடக்கூடாது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்லுகின்ற வார்த்தைகள் இவைதான். சத்திய ஆவியாகிய அவர் வரும்போது சகல சத்தியத்துக்குள்ளும் உங்களை வழிநடத்துவார். அவர் தம்முடைய சுயமாய் பேசாமல் தான் கேள்விப்பட்ட யாவையும் சொல்லி வரப்போகிற காரியங்களை உங்களுக்கு அறிவிப்பார் என்று சொல்லுகின்றார். வரப்போகிற காரியங்களை, ஆண்டவருடைய 2வது வருகை குறித்து இன்று அநேக காரியங்களை நாம் மீடியாக்களிலே காண்கின்றோம். குறிப்பாக ஃபேஸ்புக் போன்ற காரியங்களிலே காண்கின்றோம். வரப்போகின்ற காரியங்களை அவர் அறிவித்துக் கொண்டிருக்கிறார். அதே வேளை
அந்த காரியங்களை நம்முடைய சுயமாக எண்ணாமல் அவர் கொடுக்கின்ற ஞானத்தினாலே விளங்க செய்வதற்காகத்தான் அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றார். அவருடைய ஞானம் நம்மை நிரப்ப வேண்டும். சகல சத்தியத்துக்குள்ளும் உங்களை வழிநடத்துவார் என்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தெளிவாக சொல்லுகின்றார். பிரியமானவர்களே, பெந்தைக்கோஸ்தே நாளை கொண்டாடுகின்ற ஒவ்வொரு தருணத்திலும் நம்முடைய திருச்சபையின் பிறந்த நாள் மாத்திரமல்ல, நம் ஒவ்வொருவருடைய பிறந்த நாள். ஒவ்வொருவரும் உன்னத பலத்தினாலே கற்பிக்கப்பட்ட, புதிதாக்கப்பட்ட, புதிதாய் பிறந்த பிறவிகளாக மாற்றப்பட்ட நாளாக அது தரப்படுகிறது. அது நம்முடைய திருச்சபைக்கும் நமக்கும் ஒரு புதிய நாள், பிறந்த நாள் என்பதை மறந்துவிடக்கூடாது. அந்த பிறந்த நாளின் காரியங்களை வெறுமனே வேதத்திலே படித்து நமக்குள்ளே அடக்கி வைக்காமல் மற்றவர்களிடத்திலும் கொண்டு செல்ல நாம் அழைக்கப்படுகின்றோம். அதற்காகத்தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஆவியானவரை நமக்கு அருளினார் என்பதை மறந்து விடக்கூடாது. அவர் எப்பொழுதும் நம்முடன் கூட இருக்கிறார், நம்மை தேற்றி வழிநடத்துகிறார். நாம் ஜெபிக்க தெரியாத போது வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு நமக்காக வேண்டுதல் செய்கின்றார். இன்றைக்கு இந்த உலகம் முழுவதுமே வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு அங்கே ஜெபித்துக் கொண்டிருக்கின்றது. என்ன நடக்குமோ என்ற அங்கலாய்ப்புடன், நம்முடைய வாழ்க்கை என்ன ஆகுமோ என்ற அங்கலாய்ப்புடன் அங்கே ஜெபித்துக் கொண்டிருக்கிற வேளையிலே ஒன்றை நாம் மறந்துவிடக்கூடாது. ஆவியானவர் நமக்காக ஜெபித்துக் கொண்டிருக்கிறார். வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு அவர் ஜெபித்துக் கொண்டிருக்கிறார். பிரியமானவர்களே, ஏனென்றால் அவர் நம்முடன் கூட இருந்து நம்மை தேற்றி வழிநடத்துகின்ற சத்திய ஆவியானவர். இந்த ஆவியானவர் இருக்கும்போது நமக்கு ஏன் பயம், நமக்கு ஏன் கலக்கம், நாம் ஏன் மௌனமாக இருக்க வேண்டும்? எழும்பி பிரகாசிங்கள், வேலை வந்தது. எழும்பி பிரகாசிங்கள், வேலை வந்தது. அன்று சீஷர்கள் எத்தனை தம்முடைய உயிரையும் பொருட்படுத்தாமல் எழும்பி பிரகாசித்தபடியால் தான் இந்தியா ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை அறிந்தது. நாம் எல்லோரும் ஆனந்தமாக அலறியா சொல்லி ஆண்டவரை தொடர்பு கொண்டிருக்கின்றோம். ஆண்டவருக்கே மகிமையுண்டாக அவருடைய பலத்தினால் கற்பிக்கப்பட்ட மக்களாக, புதிதாக்கப்பட்டவர்களாக எழுந்து தைரியமாக அவருக்கென்று பணி செய்வோம். ஆண்டவர் தாமே நம்ம ஒருவரை ஆசீர்வாதமாக வழிநடத்துவராக. ஆமென், ஆமென். ஜெபம் செய்வோம். சத்திய ஆவியாகிய தூய ஆவியானவரே, இன்றைக்கு இந்த உலகம் உண்மை சரிவர புரிந்து கொள்ளாமல் இருந்திருக்கலாம். உம்முடைய செயல்பாடுகளை, வெளிப்படையான அடையாளங்களை மாத்திரம் வைத்துக்கொண்டு ஆண்டவரே உம்மை பயன்படுத்தி கொண்டிருக்கலாம். ஆனாலும் மெய்யாக நீர் ஒவ்வொரு மனிதர்களுக்குள்ளும் ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட பிள்ளைகள் ஒவ்வொருக்குள்ளும் என்ன செய்கிறது என்பதை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து முன்னறிவித்திருக்கிறார். அந்த காரியங்களை ஞாபகத்திலே வைத்து உம்முடைய வாழ்க்கையை உம்மோடு சேர்ந்து வாழ உதவி செய்யும் வழிநடத்துகிறது. ஆவியானவரே, நீர் எம்முடன் கூட இருக்கின்ற தைரியத்தை எப்பொழுதும் நமக்கு தாரும். உமக்கு பணி செய்ய வேண்டியதன் ஞாபகத்தை எமக்கு நினைப்பூட்டி வழிநடத்தியர்களும் ஆண்டவருடைய பணி தொய்ந்து விடக்கூடாது என்பதை அகில உலகத்துக்கும் கொண்டு செல்ல, குறிப்பாக நம் மண்டையிலே இருக்கின்ற அயலாருக்கு கொண்டு செல்ல உதவி செய்யும் வழிநடத்தியது. நம்முடைய தூய திருப்பாதத்தில் கெஞ்சுகிறோம் நல்ல தந்தையே. ஆமென், ஆமென். நாம் அனைவரும் எழுந்தவாறு அப்போஸ்தல விசுவாச பிரமாணத்தை சேமி சொல்வோமாக. அப்போஸ்தல விசுவாச பிரமாணம். வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவனை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்த ஆவியினாலே கன்னிமரியாளிடமிருந்து பிறந்தார். முந்தின காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் மரித்து அடக்கப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார். மூன்றாம் நாள் மரித்தோரிலிருந்து எழுந்தருளினார். பரமத்துக்கு ஏறி சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவன் வல்லமை பார்த்திருக்கிறார். நித்திய ஜீவனும் உண்டு விசுவாசிக்கிறேன். ஆமென். கர்த்தருக்குள் அன்பான தமிழ் விஸ்லி ஆலயத்தின் அங்கத்தினர்கள் யாவருக்கும் திருமைந்தன் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் அன்பின் வாழ்த்துதலை கூறிக்கொள்கிறோம். இந்த ஞாயிற்றுக்கிழமை ஓய்வு நாளின் ஆராதனையை
யூடியூப் லிங்க் வழியாக நடத்தி கொண்டிருக்கும் நமது ஆயர் அருள் திரு WB ஆனஸ் ஜெயக்குமார் அவர்களுக்கு திருச்சபையின் சார்பிலே நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாள் பெந்தகோஸ்தே திருநாள். இந்த நன்னாளில் சிறப்பு செய்தியாளராக நமக்கு நன்கு பரிச்சயமான அருள் திரு நித்யானந்தம் ஆயர் அவர்கள் தேவ செய்தி அளித்துள்ளார்கள். அவர்களுக்கும் திருச்சபையின் சார்பிலே நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். விசேஷமாக இந்த இக்கட்டான காலகட்டத்தில், அதாவது கொரோனா தொற்று பரவல் மற்றும் லாக்டவுன் போன்ற கொடூரமான நேரத்தில் நமது திருச்சபை சார்ந்த பலர் தொற்றினால் பாதிக்கப்பட்டு உள்ளார்கள். ஆனாலும் நம் அருள்நாதர் இயேசு கிறிஸ்துவின் அருளால் சிலர் சுகம் பெற்று தங்கள் இல்லங்களுக்கு திரும்பி உள்ளார்கள். இன்னும் சிலர் சிகிச்சை பெற்று கொண்டிருக்கிறார்கள். மேலும் இந்த தொற்று பரவாமல் இருக்கவும் அனைவரும் சுகம் பெற்று பூரண நலத்துடன் அவரவர் இல்லங்களுக்கு திரும்பவும் நாம் நம் குடும்பம் மற்றும் தனிப்பட்ட ஜெபத்திலே ஜெபிக்கும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். மேலும் நம் அரசாங்கம் பல நல்ல உபயோகமான உத்தரவுகளை மக்களுக்காக அறிவுறுத்தி உள்ளார்கள். அதாவது தடுப்பு ஊசிகளை போட்டுக்கொள்வோம், முகக்கவசம் மாஸ்க் அணிந்து கொள்ளவும் மற்றும் கைகளை சானிடைசர் போன்ற மருந்துகளால் சுத்தம் செய்து கொள்ளவும், குறிப்பாக தேவையே இல்லாமல் வீட்டை விட்டு வெளியே செல்வது போன்றவற்றையெல்லாம் செய்யாமல் இருக்கும்படி அன்புடன் கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். இந்த வாரம் தங்களின் பிறந்த நாட்களை மற்றும் திருமண நாட்களை காணும் நம் திருச்சபையின் அங்கத்தினர்கள், பிறந்த நாள் காண்பவர்கள் 25ஆம் தேதி திருமதி ஜான்சி புஷ்பராணி, பேபி RFC. 26ஆம் தேதி செல்வி எல்ஷடாய் கீர்த்தனா. 27ஆம் தேதி திரு அருண்குமார் லெஸ்லி சாலமன், திரு தினேஷ் ராஜ். 28ஆம் தேதி ME ஜெனிதா மெர்லின், மிஸ்டர் டயலன் டேனியல். 28ஆம் தேதி திருமதி இன்கிரிட் எஸ் யாழினி எப்சிபா. 29ஆம் தேதி திரு எஸ் வில்லியம் பிரின்ஸ். திருமண நாட்களை காண்பவர்கள் 23ஆம் தேதி திரு CK தாமஸ், திருமதி எஸ்தர். 24ஆம் தேதி திரு F நெல்சன், திருமதி N கேத்தரின், திரு பால் விக்டர், திருமதி N பிரேமா. 25ஆம் தேதி திரு S ராஜேஷ், திருமதி எலிசபெத். 26ஆம் தேதி திரு T ரூபன், திருமதி சோஃபியா ரூபன். 30ஆம் தேதி திரு ஜோசப் தாஸ், திருமதி J கிறிஸ்டினா. பிறந்த நாள் மற்றும் திருமண நாட்களை காணும் நம் திருச்சபை அங்கத்தினர்களை இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் திருச்சபையாக வாழ்த்துகிறோம். ஒரு இரங்கல் செய்தி. நம் திருச்சபையின் மூத்த அங்கத்தினர் திரு தேவ அன்பு அவர்கள் 21ஆம் தேதி வெள்ளிக்கிழமை அதிகாலை கர்த்தருக்குள் நித்திரையடைந்தார். அன்னாரது திருவுடல் அன்றைய தினம் மாலை 4:30 மணிக்கு காசிமேடு கல்லறையில் நல்லடக்கம் செய்யப்பட்டது. அவரை இழந்து நிற்கும் அவர்கள் குடும்பத்தார்கள் அனைவருக்கும் ஆழ்ந்த ஆறுதலையும் இரங்கங்களையும் திருச்சபையின் சார்பிலே தெரிவித்துக் கொள்கிறோம். நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தாமே நம் திருச்சபை குடும்பத்தினர்கள் அனைவரையும் ஆசீர்வதித்து காப்பாராக. ஆமேன். இந்த ஓய்வு நாள் தூய ஆவி ஆனவரின் நாளாக
உலகிலே திருச்சபை உதித்த நாளாக அனுசரிக்கின்றோம். இந்த நாளிலே உயிருக்கும் உடைமைக்கும் பயந்து நடுங்கி மேலரிலே தங்கியிருந்த சீஷர்மார்களை இயேசு கிறிஸ்து தைரியப்படுத்தி எருசலேமிலே தங்க வைத்து தூய ஆவியின் அக்னி அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டு அவரை பற்றி, அவருடைய திருப்பணிகளை பற்றி, ரட்சிப்பின் அனுபவத்தை பற்றி அச்சமின்றி சொல்லும்படியாக ஆயத்தப்படுத்துகின்றார். ஆண்டவர் இயேசுவின் திருப்பணியை இந்த உலகத்திலே தொடரும்படியாக, ஆண்டவர் இயேசு சிலுவையிலே சம்பாதித்து கொடுத்த ரட்சிப்பை மக்கள் வாழ்க்கையிலே காக்கும்படியாக, இயேசு கிறிஸ்துவின் 2ஆம் வருகைக்கு ஒவ்வொருவரை ஆயத்தப்படுத்தும்படியாக, பரத்துக்கு செல்லும் வழிகையை காட்டும்படியாக பரிசுத்த ஆவி ஆனவர் தேற்றரவாளனாக இந்த உலகத்திலே வந்தார். இன்றும் தூய ஆவியானவர் நம்மை எல்லா நிலையிலும் நடத்தி வருகிறார். நாம் வாழும் இந்த கடைசி காலம் தூய ஆவியானவரின் காலம். பிரியமான சபை மக்களே, இளம் முதிய சகோதர சகோதரிகளே, குழந்தைகளே, உங்களுடைய திருச்சபை இருந்து குடும்பமாக நாங்கள் விடைபெற வாரம் ஒன்று மிச்சம் இருக்கிறது. நம்முடைய மனதில் வருகின்ற ஒரே காரியம் என்னவென்றால், ஏனோக்கு போல நம் நடைகள் தேவனோடு தொடரட்டும். சொல்வதற்கு எத்தனையோ நன்மைகள் நல்லவைகள் ஏராளம் இருக்கிறது. அவைகளையெல்லாம் நாம் மனதிலே வித்திட்டு மென்மேலும் அவைகள் செழிக்க செய்து நவக்கணிகள் வாழ்க்கையிலே நாம் தந்து தேவனை மகிமைப்படுத்துவோம். 6 ஆண்டு நினைவுகள் பழமையாகாமல் புதியதாகவே பசுமையாகவே நிரந்தரமாக இருக்க அனுதினம் நாம் ஒருவருக்கொருவர் ஜெபிப்போமாக. அதுதான் நம்முடைய அன்பின் பிரதிபலிப்பு. நாம் வாழும் உலக சூழல் மென்மேலும் எதிர்மறையாக மாறி வருகின்றது. இத்தகைய சூழல்கள் மத்தியிலே இயேசு கிறிஸ்துவே போதும், அவர் சித்தமே நம் பாக்கியம், ஜெபமே ஜெயமென்று நம் வாழ்க்கையை வாழ்வோமாக. நன்றியுள்ள நேரங்கள், வாழ்த்து மழைகள், வானுர உயர்த்திய கரத்தோடு செய்கின்ற வணக்கங்கள், நெஞ்சாத நினைவுகள் நம்மோடு கூட எப்போது இருக்க தேவன் தாமே முழு பொறுப்பு ஏற்பாராக. ஒரு சிறிய வாழ்த்துரையானது என்னுடைய மனதுக்கு வந்தது. அதை நான் உடனே எழுதினேன். இப்போது நான் உங்களுக்காக வாசிக்கின்றேன். இந்த வாழ்த்துரையின் ஒவ்வொரு வாக்கியத்தின் முதல் எழுத்தை நீங்கள் உற்று நோக்க வேண்டும். வாசிக்க துவங்கப் போகிறேன். வெள்ளை உள்ளம் கொண்ட உங்களோடு 6 ஆண்டுகள் திருப்பணி செய்ய தேவன் அருள் செய்தார். வெள்ளை உள்ளம் கொண்ட உங்களோடு 6 ஆண்டுகள் திருப்பணி செய்ய தேவன் அருள் செய்தார். அது சுவாமி இயேசுவின் கிருபை மட்டுமே. பழைய மனக்காயங்கள் இருந்த இடம் இல்லாது போனது உங்கள் அன்பாலன்றோ? சுவாமி இயேசுவின் கிருபை மட்டுமே. பழைய மனக்காயங்கள் இருந்த இடம் இல்லாது போனது உங்கள் அன்பாலன்றோ? லில்லி மலர்க்கூட்டம் திடீரென மண்படித்து முளைத்தது போல் விசுவாச செண்டாக நீங்கள் எங்கள் மனதில் மலர்ந்தீர்கள். லில்லி மலர்க்கூட்டம்
திடீரென மண்பிடித்து முளைத்தது போல் விசுவாச செண்டான நீங்கள் எங்கள் மனதில் மலர்ந்தீர்கள். தன்மையோடு தனித்தனியாய் சிறியோர் முதல் முதியோர் வரை உறவுக்கு பாலமிட்டு, தன்மையோடு தனித்தனியாய் சிறியோர் முதல் முதியோர் வரை உறவுக்கு பாலமிட்டு மிகைப்பட காட்டிய மாறாத பாரபட்சமற்ற அன்பை பேராயர் முதல் ஆயர் குடும்பங்கள் அனைவரும் மீதும் தாழ்மையுடன் நீங்கள் மதிப்புடன் காட்டியதை என் குடும்பம் மட்டுமல்ல யாரும் மறக்கக்கூடுமா? மிகைப்பட காட்டிய மாறாத பாரபட்சமற்ற அன்பை பேராயர் முதல் ஆயர் குடும்பங்கள் அனைவரும் மீதும் தாழ்மையுடன் நீங்கள் மதிப்புடன் காட்டியதை என் குடும்பம் மட்டுமல்ல யாரும் மறக்கக்கூடுமோ? ஆண்டவர் இயேசு வெஸ்லி திருக்குடும்பமாகிய உங்களை வளர்ச்சியின் லட்சிய பாதையில் தொடர்ந்து முன்னிறுத்தி, ஆயர் குடும்பங்கள் தேடி நாடி ஓடி வரும் சபையாக ஆண்டவர் இயேசு வெஸ்லி திருக்குடும்பமாகிய உங்களை வளர்ச்சியின் லட்சிய பாதையில் தொடர்ந்து முன்னிறுத்தி, ஆயர் குடும்பங்கள் தேடி நாடி ஓடி வரும் சபையாக யதார்த்தமான ஆசீர்வாதத்தை யாவருக்கும் அருள்வாராக. யதார்த்தமான ஆசீர்வாதத்தை யாவருக்கும் அருள்வாராக. தாய் பசுவை பார்த்து இடம் கன்று மா என்றே அழைக்கும். தாய் பசுவை பார்த்து இளம் கன்று மா என்று அழைக்கும். ஆனால் ஆயன் அருட்திரு WB ஏனச் ஜெயக்குமார் என் குடும்பமாய் தாயுளம் கொண்ட உங்கள் அனைவரையும் எப்படி அழைப்பேன்? தாய் பசுவை பார்த்து இளம் கன்று மா என்றே அழைக்கும். ஆனால் ஆயன் அருட்திரு WB ஏனச் ஜெயக்குமார் நான் குடும்பமாய் தாயுளம் கொண்ட உங்கள் அனைவரையும் எப்படி அழைப்பேன்? பிறர் நலம் மட்டும் நாடும் குடும்ப பாங்கு பெருகி, பிறர் நலம் மட்டும் நாடும் குடும்ப பாங்கு பெருகி, ராகமின்றி தாளமில்லை. ஆதலால் ஓடுறவு ஒதுக்கி ஒட்டுறவு நாடி, பிறர் நலம் மட்டும் நாடும் குடும்ப பாங்கு பெருகி, ராகமின்றி தாளமில்லை. ஆதலால் ஓடுறவு ஒதுக்கி ஒட்டுறவு நாடி, இட்டின்றி நட்பில்லை கூட்டுறவில்லை என்பதை மறவாது வாழ்ந்து, இட்டின்றி நட்பில்லை கூட்டுறவு இல்லை என்பதை மறவாது வாழ்ந்து, வேகமுடன் விவேகமுடன் வளர்ந்து உயர்ந்து தேவனை மகிமைப்படுத்துவீர். வேகமுடன் விவேகமுடன் வளர்ந்துயர்ந்து தேவனை மகிமைப்படுத்துவீர் என மனமாற வாழ்த்தும் உங்கள் ஆயர், உங்களை உயிருள்ள வரை மறவாத ஆயர் அருட்திரு WB ஏனச் ஜெயக்குமார் குடும்பம். நன்றி, நன்றி, நன்றி. இரண்டாம் லித்தானியா ஜெபத்தை நாம் அனைவரும் ஏறெடுப்போமாக. இரண்டாம் லித்தானியா ஜெபம். பரத்திலிருந்து வரும் சமாதானத்துக்காகவும் நம்முடைய ஆத்துமாக்களின் ரட்சிப்புக்காகவும் கர்த்தரை நோக்கி ஜெபிப்போமாக. அகிலலோக சமாதானத்துக்காகவும் கடவுளுடைய பரிசுத்த சபைகளின் நல்வாழ்வுக்காகவும் அவைகளின் ஒருமைப்பாட்டுக்காகவும் கர்த்தரை நோக்கி ஜெபிப்போமாக. நம்முடைய பேராயர்களும் மற்றெல்லா பணிவிடைக்காரரும், விசேஷமாக நம்முடைய பிரதம பேராயர் மோஸ்ட் ரெவரண்ட் ஏ தர்மராஜ் ரசலம், அதோடு நம்முடைய துணை பிரதம பேராயர் ரைட் ரெவரண்ட் டாக்டர் கே ரூபன் மார்க், அதோடு சிறப்பாக நமது பேராயர் ரைட் ரெவரண்ட் டாக்டர் ஜே ஜாஸ் ஸ்டீபன் அவர்களும் நல்ல இருதயத்தோடும் சுத்த மனசாட்சியோடும் தன் பணியை நிறைவேற்ற கர்த்தரை நோக்கி ஜெபிப்போமாக.
நம்முடைய இந்திய தேசத்தின் பிரதமர், மேலுமாக பிரசிடென்ட், மத்திய அமைச்சர்கள், நம்முடைய தமிழக முதல்வர், மற்ற இதர அமைச்சர்கள், அதிகாரம் வகிப்பவர் எல்லோருக்காகவும் கர்த்தரை நோக்கி ஜெபிப்போமாக. வியாதியஸ்தர், முக்கியமாக இந்த கொரோனா தொற்றின் காலத்திலே அதிகமாக துன்பப்படுவோர், மேலுமாக இந்த கொரோனா சூழலிய மத்தியிலே தவிர்க்க முடியாத நிலையிலே பணியாற்றுவோர் அனைவருக்காகவும், உபத்திரப்படுவோர், துக்கப்படுவோர், மரண தருவாயிருப்போர் அனைவருக்காகவும் கர்த்தரை நோக்கி ஜெபிப்போமாக. ஏழைகள், பட்னியாயிருப்போர், அனாதைகள், விதவைகள், உபத்திரப்படுவோர் அனைவருக்காகவும் கர்த்தரை நோக்கி ஜெபிப்போமாக. அந்த காலத்தில் இன்று நம்மை நம்முடைய ஆச்சரியமான ஒளியண்டைக்கு வரவழைத்தனுடைய மகத்துவங்களை காண்பிக்கும் பொருட்டாக நமக்காகவும் கிறிஸ்துவின் நாமத்தை அறிக்கை பண்ணும் யாவருக்காகவும் கர்த்தரை நோக்கி ஜெபிப்போமாக. சர்வ வல்லமையுடைய கடவுளே, சகல ஞானத்திற்கும் காரணமே, நாங்கள் வேண்டிக் கொள்வதற்கு முன்பாக எங்கள் அவசியம் உமக்கு தெரியும். நாங்கள் அறியாமல் கேட்கிறோம் என்பது உமக்கு தெரியும். தேவரே, எங்களுடைய பலங்களை பார்த்து இறங்கி நாங்கள் எங்கள் உபத்திர நிமித்தம் துணிந்து கேட்க கூடாதவைகளையும், எங்கள் கூட்டாளர் நிமித்தமாக கேட்க தெரியாதவைகளையும் உம்முடைய குமாரனும் எங்கள் கர்த்தருமாக இயேசு கிறிஸ்துவின் புண்ணியத்தின் நிமித்தமும் எங்களுக்கு அனுக்கிரகம் செய்தருளும். ஆமென். ദൈവാഭിമാനവാസരായി വന്ദനൽ മൂട്ടുവീർ ഉമ്മാടിയാരിൻ உள்ளத்தில் மாக்ரியை செய்குவீர், மாக்ரியை செய்குவீர். நீர் சோதி போல் பிரகாசித்து நிர்பந்த ஸ்திதியும் என் கேடும் காட்டி ஜீவனும் மெய்ப்பாதை காண்பியும், மெய்ப்பாதை காண்பியும். புறாவை போல சாந்தமாய் நீர் செட்டை வீரிப்பீர், மெய் சமாதான மாறுதல் நசீருமாருள்வீர், நசீருமாருள்வீர். நீர் பெரும் காற்றை போலவும் வந்தசைந்தாருளும், கல்லெஞ்சை மாற்றி பேரன்பை நன்குணரச் செய்யும், நன்குணரச் செய்யும். ஜெபிப்போமாக. எல்லா ஊற்றுக்கும் காரணக்கர்த்தராகிய எங்கள் பரம தகப்பனே, தருமையான ஆராதனை இறுதி வேளைக்காக உமக்கு உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கோடான கோடி நன்றியை செலுத்துகின்றோம். தேவரீர் கொடுத்த தருமையான ஆராதனைக்காக உமக்கு நன்றி சுவாமி. தூய ஆவி ஆனவர் உம்மிலே மூன்றாம் நபராய் ரட்சிப்பு பணியை தொடர்ந்தவராகிய அவரை குறித்து நாங்கள் சற்று விளக்கமாக அறியும்படியாக நாளுங்களுக்கு கொடுத்தவுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். எங்கள் வாழ்க்கை ஒவ்வொரு பரியந்தமும் தூய ஆவியானவருக்கு கீழ்ப்படிந்து அவர் காட்டும் வழி நடந்து பெற்ற ரட்சிப்பை பாதுகாத்து நாங்கள் பரத்தை அடைந்து உம்மோடு கூட சதா காலமும் துதித்து வாழ கிருபைச்சின் தகப்பனே. அன்பின் ஆண்டவரே, விசேஷமாக இந்த வாரத்திலே தன்னுடைய பிறந்த நாளையும் விவாக நாளையும் கொண்டாடுகின்ற எங்கள் திருச்சபையின் அன்புகளுக்காக ஜெபிக்கிறோம். கடந்த ஆண்டை காட்டிலும் இந்த ஆண்டிலே அவருடைய தனிப்பட்ட வாழ்விலே உடைய கிருபையை பொழியும்.
தாம்பத்திய வாழ்விலும் உடைய கிருபையை பொழியும். குடும்பம், பிள்ளைகள், பணி, எல்லா விதமான தேவைகள் மத்தியிலும் போதுமான ஆண்டவராக இருக்கும்படி கெஞ்சி மன்றாடும் தகப்பனே. இந்த கொரோனா தொற்றின் 2வது அலை பாய்கின்ற இந்த கால கட்டத்திலே உலக மக்களாகிய எங்களுடைய குற்றங்களை, பாவங்களை மன்னித்து கொரோனா தொற்றையும் அதனுடைய மற்ற மாற்று உருவங்களையும் முற்றிலும் அழித்து போடும். இது உண்டாக காரணமானவர்கள் குறித்து இன்னும் ஆண்டவரே தெளிவுபடவில்லை. நீர் அறிவீர் கர்த்தாவே. அவர்களை உம்முடைய கட்டுப்பாட்டை வைக்கிறோம். அன்பின் பரம தகப்பனே, ஆளுநர்களுக்கு சுவாமி மக்கள் மீது கரிசனையை கொடுத்து இந்த தொற்றை அடக்குகின்ற ஞானத்தை அளிக்கும்படி கெஞ்சி மன்றாடுகின்றோம். அன்புக்குரியவர்களை இழந்த ஒவ்வொரு குடும்பத்தாரையும் அவர்கள் கண்ணீரின் ஜாமிய கர்த்தாவை துடைத்து ஆற்றி தேற்றும்படி உம்முடைய கரத்தில் அவர்களை ஒப்படைக்கணும் சுவாமி. இனியும் இத்தகைய நிலை தொடராமல், மரணங்கள் தொடராமல் காத்துக்கொள்ளும் கரத்தில் ஒப்படைக்கின்றோம். விசேஷமாக எங்களுடைய திருச்சபையின் ஒவ்வொரு குடும்பத்தின் ஒவ்வொரு உறுப்பினர்களை எங்களுடைய கரத்தில் ஒப்படைக்கிறோம். சிறிய முதல் பெரியோரை காத்து பலப்படுத்தி ஆசீர்வதியும். அன்பின் ஆண்டவரே, எங்களுடைய திருச்சபையின் மூத்த உறுப்பினர் தேவன்பர்கள் கர்த்தாவே, உமக்குள்ளே நித்திரை அடைந்த காரியத்தை கர்த்தாவை நாங்கள் கேட்டு வருந்துகின்றோம். அவருடைய மகன், மருமகள், பேரப்பிள்ளைகள், உடன் பிறந்தா குடும்பங்கள் அனைவரையும் உடைய ஆறுதல் வார்த்தைகளால் தேற்றும்படி, உயிர்த்த நிச்சயத்தை அளிக்கும்படி கெஞ்சி மன்றாடுகின்றோம். எல்லாவற்றையும் அருமையாண்டவர் இயேசு வழியாய் வேண்டுகின்றோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். பிதாவாகிய கடவுள், குமாரனாகிய கடவுள், தூய ஆவியாகிய கடவுள் நம்மோடு கூட இன்றும் என்றும் சதா காலத்திலும் இருப்பராக. ஆமென். என்னோடிரும் மானேச கர்த்தரே, வெளிச்சம் மங்கிருட்டாயிற்றே, மாற்றோர் சகாயம் மாற்ற போதிலும் நீங்காவொத்தாசை நீர் என்னோடிரும். தேவ சமாதானத்தோடு வாழ்வோம். கர்த்தரின் நாமத்தில்